என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. அவன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். விடுதலை 2 படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம். இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தெரியுங்களா தோணுச்சு, இந்த வந்துட்டான் அடுத்த திராவிட கொத்தடிமை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. படம் எடுங்கடா, எங்களுக்கெல்லாம் கருத்து நீங்கள் சொல்ல வராதிங்கடா, இப்படி தான் ஜோதிகான்னு ஒன்று கருத்து சொல்லிவிட்டு மேடைக்கு மேடை பேசுகிறேன்னு பேசிட்டு இப்போ கோயிலாக சுற்றுது. 4 படத்தை ஃப்ளாப் ஆக்கி உங்களெல்லாம் தெருவில் விட்டாதான் அதன் பிறகு மக்களுக்கு கருத்து சொல்கிறத நீங்களாம் நிறுத்துவீங்க. உங்களோட கருத்தை கொண்டாந்து எங்கள்கிட்ட திணிக்காதீங்க தம்பிங்களா. நீங்கள் சினிமாவில் பெரிய டானுங்களாக இருங்க. உங்களோட அரசியல் நிலைப்பாடெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டாந்து திரிச்சிங்கன்னா உங்கள் படம் எல்லாம் நக்கிக்கிட்டு நாசமாக தான் போகும், கங்குவா மாதிரி. என்ன பெரிய விடுதலை, அதாவது படிக்காத ஒருத்தர் தண்டவாளத்தில் தலைய வச்சதால தான் இப்போ எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். படத்துக்கு பேர் என்னப்பா? விடுதலை. நீ யார் வாழ்கன்னு கூற? கருணாநிதி வாழ்க. உன் மகன் யார் வாழ்கன்னு கூழுவான்? ஸ்டாலின் வாழ்க. உன் பேரன் யார் வாழ்கன்னு கூவான்? உதயநிதி வாழ்க. உன் கொல்லு பேரன் இன்பநிதி வாழ்க. ஏன்னா உனக்கெல்லாம் எதுக்குடா விடுதலைன்னு ஒரு தலைப்பு ஒரு கேடு? பரம்பரையாக கொத்தடிமை வேலை பார்க்க போகிறீங்க. இதுக்கு எதுக்குடா விடுதலைன்னுலாம் டைட்டில் வச்சுட்டு அலையிறீங்க? இதை தமிழ் தேசியத்தையே உயிராக நேசித்த புலவர் கலிய பெருமாளோட வரலாறு அப்படின்னு அதை என்னத்தை கொத்தி கொதறி திராவிடத்தை உள்ளே திணிச்சு வச்சுருக்கீங்களோ தெரியல. அது படம் வந்த பிறகு முழுசாக பிடிச்சி கிழிப்போம். நம்ம இப்போ இந்த ட்ரெய்லரை மட்டும் வச்சு பார்த்துக்குவோம். இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு வரி, அன்னைக்கு படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்தில் தலைய வச்சதால தான் இன்றைக்கி நீ படிச்சுட்டு பேசுகிற. என்னடா இது கதையாக இருக்குது? அப்போ இந்த கருணாநிதி அவர்கள் தண்டவாளத்தில் தலை வைக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவனுமே படிக்கலை, பூரா பேர் கை நாட்டு தானே போட்டுக்கிட்டு இருந்தான். இந்த கருணாநிதி அவர்கள் போய் கள்ளக்குடியில் தண்டவாளத்தில் தலை வச்ச கதை தெரியுமா உனக்கு? முதல்ல அன்னைக்கு அப்படி ஒரு போராட்டத்திற்கான அறிவிப்பே கிடையாது. டால்மியாபுரம் அப்படிங்கிற பேரை அழிச்சிட்டு அதில் போய் கள்ளக்குடி அப்படின்னு ஒட்டணுங்கிறது தான் போராட்டம். இவர் திடீர்னு போய் தலையை வச்சு படுத்துட்டாரு. ஏன்னா அங்கே இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லிட்டாரு, அந்தாண்ட பிளாட்ஃபாரத்தில் ட்ரெயின் வராது அப்படின்னு. இவங்க போய் உடனே தலையை வச்சு படுத்துட்டாரு. இப்போ என்ன கட்டமைக்கிறானுங்க பாருங்கள். இவர் தண்டவாளத்தில் தலை வச்சு படித்ததால தான் மற்றவங்களாம் படித்தாங்களாம். அப்போ அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் டிகிரி படித்து முடிச்சுட்டு அந்த ஸ்டேஷன்லேயே ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்திருப்பானே, அவன் எப்படா படித்தான்? என்னங்கடா கதை இது? காலங்காலமாக எங்கள் காதுகள் பாவம் இல்லையாடா? இப்படி தான் எதுக்கெடுத்தாலும் பெரியார். அவர் மட்டும் இல்லைன்னா இப்படியே தான் எவன் எங்கே முன்னுக்கு வந்தாலும் சரி பெரியார் இல்லைன்னா அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ கூட யாராவது ஊப்பிங்க கமெண்டில் வருவாங்க பாரு, நீங்களாம் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பெரியார் தான் காரணம் அப்படின்னு. எதுக்கு எடுத்தாலும் பெரியார் மட்டும் இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. இந்த 2 தவிர இவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. இந்த 2மே அப்பட்டமான பொய். இந்த இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த பிஜேபி சார்ந்து கொஞ்ச நாள் இருந்தார் இல்லையா, அப்போ இவனுங்க விட்டானு பாருங்க பெரிய ஓஎல்ஏ ஸ்டோரி ஒன்று. இசைஞானி இளையராஜா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு காரணமே பெரியார் தானா. சூப்பர்ரா. எங்கள் ஊர்லேயும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நிறையா பேர் இன்றைக்கும் சவ ஊர்வலத்தில் மோளம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களோட தொழில், நான் தப்பாக பேசலை. அவங்களெல்லாம் ஏன்டா பெரியார் இளையராஜாவாக மாற்றலை, இசைஞானியாக மாற்றலை? எனக்கு இது புரியவே இல்லையே. இன்றைக்கி எல்லா சமூகத்திலையும் படிக்காத பல பேர் தற்கூரியாக இருக்காங்க. பலர் இன்றைக்கும் கூட கையேந்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க நிலைமை இருக்குது. உங்கள் திராவிட பானம் விற்பனை செய்கிறீங்களே டாஸ்மாக இருக்கு, அங்கே வாசலில் நின்று 5 ரூபா இருந்தால் குட்றா, 10 ரூபா இருந்தால் குட்றா அப்படின்னு வாங்கி வசூல் பண்ணி 50 பேர்த்து 10 வாங்கி 5 பொறுக்கி பிச்சை எடுத்து குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. இதுவும் பெரியாருக்கு கிடைத்த வெற்றி, கருணாநிதிக்கு கிடைத்த வெற்றின்னு எழுதிடுவோமா? எவனாவது படித்து உழைச்சி அவன் சொந்த திறமையில முன்னுக்கு வந்துட்டான்னு வச்சுக்க, உடனே இது பெரியார் போட்ட பிச்சை, இல்லைன்னா திராவிட இயக்கம் போட்ட பிச்சை, கலைஞர் மட்டும் இல்லைன்னா இப்படி கிளம்பிடுவானுங்க. இது என்ன மனநிலையில் நீங்களாம் இருக்கீங்க? இது படமாக வர எடுத்து வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ரெட் ஜெயின் மூவி காசு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக நீ சொல்லு, நான்லாம் ரொம்ப எங்கேயோ பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருந்தேன், ஏதோ ரெட் ஜெயின் மூவிஸ் பார்த்து ஒரு டைரக்ஷன் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, இந்த படம் மட்டும் எடுக்கலைன்னா நான் பிச்சை தான் எடுத்துருக்கணும், எனக்கு உதயநிதி போட்ட பிச்சை, ரெட் ஜெயின் மூவிஸ் போட்ட பிச்சை, ரெட் ஜெயின் மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆகிருப்பேன், தாராளமாக டைலாக் வச்சுட்டு போனாங்க வேணான்னு சொல்லிய. அவன் படித்து முன்னுக்கு வரான், அவன் உழைச்சி முன்னுக்கு வரான். எத்தனையோ பேர் அண்டா உண்டான அடகு வச்சு அம்மா தாலியை பேங்கில் வச்சு படிச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. நீங்கள் கூச்சமே படாமல் அவர் மட்டும் அன்றைக்கி தண்டவாளத்தில் படுக்கலைன்னா நீ எப்படா படிச்சிருக்க முடியும்? ஏன் அவர் தான் வந்து பீஸ் கட்டினாரா எல்லாத்துக்கும்? இதில் இன்னொரு டைலாக்கு, சித்தாந்தம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை தான் உருவாக்குறாங்களாம். சூப்பர்ரா. யார்? உதயநிதியை சொல்கிறீங்களா?
சித்தாந்தம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை உருவாக்கலாம். இப்போ என்ன சித்தாந்தத்தில் நீங்கள் கிழிச்சிட்டீங்க? இப்போ நீ சொன்ன மாதிரி கருணாநிதி அவர்கள் பெரிய சித்தாந்தவாதின்னு வச்சுக்கோ. உதயநிதி கொடுத்துருக்க ஒரு பேட்டியை பார்த்துருக்கியா நீனு? போட்டு காட்டுறேன் பாரு. 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில், நான் தான் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் தயாரிப்பு. அதில் வந்து ஒரு டயலாக் இருக்கு, சமூக நீதியை கிரிட்டிசைஸ் பண்ணியே இருக்கு, இடஒதுக்கீடை கிரிட்டிசைஸ் பண்ணியே இருக்கு. எனக்கு அப்போ அந்த அரசியல் புரிதல் கிடையாது. 2011 7ஆம் அறிவு படம் வந்தப்ப அந்த படத்தில் இடஒதுக்கீட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த படத்தோட ஹீரோயின் ஸ்ருதிஹாசன் பேசியிருப்பாங்க. இந்த காட்சி வந்து பிற்காலத்தில் அந்த சீனில் வந்து சூர்யா நடிக்காததால் படம் ப்ரீவியூ ஷோ பார்க்குறப்ப சூர்யா சொல்லியிருக்காரு உதயநிதிக்கு ஃபோன் பண்ணி, இது வந்து கொஞ்சம் இடஒதுக்கீட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த சீனை எடுத்துருங்கன்னு. ஆனால் உதயநிதி சும்மா வேண்டாம், ஒரு சீன் தானே விட்டுருங்க அப்படின்ட்டாராம். ஏன்னு பின்னாடி கேட்டால் எனக்கு அதை பற்றின புரிதல் இல்லைங்கிறாரு. இதை நான் சொல்லலை, உதயநிதியே சொல்லியிருக்காரு. சொந்த பேரனுக்கிட்டே ஒரு சித்தாந்தத்தை திணிக்க முடியல, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஒரு இடஒதுக்கீடு ஏன் அப்படிங்கிற பேச்சை சொந்த பேரங்கிட்டே விதைக்க முடியாத ஒரு ஆள் அப்படியே சித்தாந்தத்தை விதைச்சி கிழிச்சிட்டாரு. அவர் தான் தண்டவாளத்தில் தலைய வச்சாரு, அதனால தான் நாங்கள் படித்தோம், இல்லைன்னா நாங்களாம் எங்கேயாவது கை நாட்டு போட்டுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பேசுகிறீங்களா? என்னையா மனநிலை இது உங்களுக்கு? ஆலய நுழைவு போராட்டம் நடத்துனது யாரு? வைத்தியநாத ஐயர். எதை எடுத்தாலும் இவங்க உடனே பெரியார் பேரை போட்டு, பெரியார் மட்டும் இல்லைன்னா நீலாம் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுருக்க முடியுமா? வெளியில் நின்று பிச்சடா எடுப்பேன் அப்படிமாங்க. ஆலய நுழைவு போராட்டத்துக்கும் பெரியாருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்படியே இவங்க கட்டமைச்சுப்பாங்க. ஆலய நுழைவு போராட்டத்தை வைத்தியநாத ஐயர் அப்படிங்கிற ஒருத்தர் தொடங்க, அதுக்கு எதிர்ப்பு வந்தபோது நான் துணைக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் சமூக மக்களை ஆலயத்துக்குள்ளே அழைச்சிட்டு போனவர் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். அவரை பற்றி இங்கே யாராவது பேசுவாங்களா? உடனே கிளம்பிடுவாங்க. ஆலய நுழைவு பெரியார் இருக்கார்ல, ஐயோ பெரியார் மட்டும் இல்லைன்னா நீலாம் வெளியில் நின்று தாண்டா கோயிலில் கும்பிட்டுருக்கணும், இப்படி கிளம்பிடுவாங்க. அதுமாரி எடுத்துங்களேன், தமிழை மலம் அப்படின்னு சொன்னது பெரியார். இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டான்னு வெள்ளைக்காரனுக்கு கடுதாசி எழுதினவர் பெரியார். ஆனால் சுதந்திர தின ஊர்வலத்தில் அவர் பேரையே அவருடைய சிலையவே வச்சுட்டு இவங்க கட் அவுட்டை வச்சுட்டு போவாங்க. யாரப்பா ஏமாத்துறீங்க? என்ன எழுவா இது? இப்போ இந்த தண்டவாளத்தில் தலையை வைக்கலைன்னா நாங்களாம் படிச்சிருக்கவே மாட்டோம். அதானே எங்கள் தாத்தா 1992 இறந்தார். 800களிலே பிறந்தவர் அவர். அவர் அப்போவே பட்டம் படித்து வழக்கறிஞராக இருந்தார். அப்போல்லாம் கருணாநிதி தண்டவாளத்தில் தலையை வைக்கலையப்பா, கருணாநிதி பிறந்தே இருக்க மாட்டாரப்பா, என்னப்பா கதை உங்கள் கதை? அப்போ அதுக்கு முன்னாடி யாருமே படிக்கலையா? தமிழில் இலக்கணங்களே இல்லையா? இப்படியே கொஞ்ச நாளைக்கு விட்டோம்னா இந்த தொல்காப்பியம் திருக்குறள் எல்லாமே வந்து கருணாநிதி அவர்கள் தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்த பிறகு தான் எழுதப்பட்டுருச்சுன்னு சொல்லிடுவீங்க போல இருக்க. உனக்கு ரெட் ஜெயண்டில் பணம் போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி படம் எடுக்க சொல்லி உனக்கு வாழ்க்கையை பிச்சையாக போட்டாங்கன்னா அவங்க வாழ்க வளர்கன்னு நீ தாராளமாக எடுத்துகிட்டு போ, அதை பற்றி தப்பு கிடையாது. அதுக்காக தமிழ்நாட்டில் எவனுமே படிக்கல, அவர் வச்ச பிறகு தான் படித்தோன்னு சொல்கிறது என்னடா நியாயம் உங்களுக்கு? அப்புறம் நாங்கள் உங்களை சொல்லிவிட்டோம்னாலும் திட்டிவிட்டேங்கிறீங்க. இப்போ கங்குவா படம் இப்போ பிச்சை எடுக்குது பார்த்தீங்களா? ஒரு கோயிலை பற்றி பேசிட்டு பள்ளிக்கூடத்துக்கும் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சப்ஜெக்ட் அந்த இடத்துல பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பள்ளிக்கு நிகரானது கோவில், கோவிலுக்கு நிகரானது பள்ளி. இந்த புரிதல் வந்து இங்கே உள்ள எல்லாருக்குமே இருக்குது. இது வந்து பெரியாரோ கருணாநிதியோ வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அங்கே போயிட்டு இவங்க வந்து கோவிலை மட்டம் தட்டி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுனதால இன்றைக்கி கங்குவா கொண்டு நக்கிட்டு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சூர்யா நடித்த படம் ஒரு இடமும் ஓடலை. இப்போ அடுத்த பட பூஜைக்கு கோயிலாக புருஷனும் முன்னாடியும் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ உங்களையும் அப்படி ஓட விட்டாதான் நீங்கள் திருந்துவீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை. இப்போ தமிழ் தேசியத்தை என்ன இழவு எடுத்து வச்சுருக்கீங்கன்னு தெரில. எனக்கெல்லாம் நல்லாவே தெரியும். எனக்கு பாரு, நான் இருக்கிற சொந்த ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் தான் நீ சொன்ன அந்த தண்டவாளம் தலையை வச்ச டால்மியாபுரம் என்கின்ற இப்போ இருக்கிற கள்ளக்குடி பழங்கானத்தம் இருக்குது. ஆனால் உன்ன மாதிரி எங்கே இருக்கிறவனுக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னமும் அந்த ஊரில் போயிட்டு அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கே போய் நீ எங்கே போகிறேன்னு கேட்டாலும் டால்மியாபுரம் போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. அது மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு. நீங்கள் கள்ளக்குடின்னு மாற்றினதால கள்ளக்குடி போகிறேன்னு யாரும் சொல்ல போகிறதே கிடையாது. எந்த ஊர்லடா இருக்கே அப்படின்னு யாரை கேட்டாலும் நான் டால்மியாவில் இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. சும்மா ஒரு பழைய பேரை மாற்றிட்டு அந்த இடத்துல தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தால தான் எல்லாரும் படித்தாங்கன்னு வடகதை சொல்கிறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கிங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தை உயர்த்தி பிடிங்க, தாராளமாக நீங்கள் சொம்படிங்க, இல்லை அண்டாவாடிங்க. அதுக்காக மொத்த தமிழர்களும் படிக்காத தற்கூரிகளாக இருந்தாங்க, இவங்க வந்து தான் என்னமோ விளக்கேற்றி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வடக்கதை மட்டும் எங்ககிட்ட சுடாதீங்க. சித்தாந்தம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை உருவாக்குறாங்க. இவர் தான் சொன்னால பேரங்கிட்டே சித்தாந்தத்தை உருவாக்க முடியலன்னு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பியூசி அப்படிங்கிற படிப்பே கல்லூரியில் போய் தான் படிக்கணும். தெரியுமா உங்களுக்கெல்லாம்? 10வது வரைக்கும் தான் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியும். அதுக்கு மேலே பியூசி போனால் காலேஜுக்கு தான் போகணும். போதுமான எண்ணிக்கையில் கல்லூரிகள் இல்லை.
அந்த இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு தனியாருக்கு கொடுத்தாதான் நிறைய கல்லூரிகள் தொடங்க முடியும். அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு நிதி சூழலுக்குன்னு தனியார் பொறியியல் கல்லூரிகளையும் உருவாக்கி பல பொறியியல் வல்லுநர்களை உருவாக்குனது நீ சொன்ன கருணாநிதி அவர்கள் இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர். வரலாறு இப்படி இருக்கிறப்ப வாய் இருக்குங்கிறதுக்காக கண்டதையும் வாந்தி எடுக்காதீங்க, சரிங்களா? அதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாது. கொஞ்சமாவது படிங்கடா. நீங்கள் எடுத்த படத்தெல்லாம் பார்த்துட்டு ஆமாஞ்சாமி போட்டு போகிறது இங்கே எல்லாருமே வந்து நீ நினைக்கிற மாதிரி தண்டவாளத்தில் தலைய வச்ச பிறகு படித்த வகையரா இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே படித்த வகையரா தமிழ் வகையரா இருக்கும். போயிட்டு வாங்க.